நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இதன் மூலம் பயன்பெறலாம், உங்கள் ஊரில் எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 12,78,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கு இணையான சிகிச்சை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அந்த விழாவில் பேசியிருக்கார். முகாம் எங்கெல்லாம் நடக்க இருக்கு? அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 15 முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதே போல ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம் 388 வட்டாரங்களில் 1164 முகாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலம் முழுவதும் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்பட இருக்கு? வசதி குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதி, பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி கட்டிடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எப்போது நடைபெறும்? சனிக்கிழமை தோறும் வாரம் சனிக்கிழமையில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த முகாமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு இதில் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதிற்கு மேற்பட்ட நீரிழிவு நோயாளிகள், உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கர்ப்பிணிகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பரிசோதனைகள்லாம் இந்த முகாம்களில் செய்யப்படும்? சிறந்த மருத்துவர்களை கொண்டு இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுது. இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை, சிறுநீரக செயல்பாடு பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 தனித்துவமான சோதனைகள் இந்த முகாம்களில் மேற்கொள்ளப்படுது. இது தவிர கண், காது, மூக்கு, தொண்டை, முழு உடல் பரிசோதனை, எக்ஸ்ரே, இசிஜி, பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறியக்கூடிய பரிசோதனைகளும் இந்த முகாம்களில் மேற்கொள்ளப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் மன அழுத்தம் போன்ற விஷயங்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், இதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுது. இந்த முகாம்களில் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அரசினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த பரிசோதனைகளுடைய முடிவுகள் பயனாளர்களுடைய செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அன்றைய தினமே இது அனுப்பப்படும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் அதுவும் இந்த முகாம்களில் நடத்தப்படும். ஏற்கனவே பதிவு செய்யாதவங்களுக்கு இந்த முகாம்களில் பதிவு செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ்களும் அங்கே பரிசோதனை செய்யப்பட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இந்த முகாம்களை கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு நோய் வந்த பிறகு மருத்துவரை சென்று சந்திக்கிறதை காட்டிலும் வருவதற்கு முன்பே இது போன்ற முழு உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய முக்கிய விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடர்பான மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.nhm.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க.